الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக உங்களுக்கு இந்த பாக்கியங்கள் வேண்டுமா? நீங்கள் சொர்க்கத்தில் மகத்தான பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரராக வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுவதாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக இதை குறிப்பிட்டார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நமது எந்த முயற்சியாக இருந்தாலும், எந்த சக்தியாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை. எனவே நாம் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டும் நாம் பெருமை கொள்ள வேண்டியதில்லை, கர்வம் கொள்ள வேண்டியதில்லை, கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. அனைத்து முயற்சிகளும் அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை. இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. சொர்க்கத்தில் நீங்கள் ஒரு பேரித்த மரத்துக்கு சொந்தக்காரராக வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்வதுதான். இந்த செய்தி திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரித்த மரம் வேண்டுமா? நீங்கள் அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், அவனை மகத்துவப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள் உங்களை சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரத்துக்கு சொந்தக்காரராக்கிவிடும். எனவே நாம் எவ்வளவு இந்த சிறப்பான வார்த்தைகளை சொல்வோமோ, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, மகத்துவமிக்க அல்லாஹுவை போற்றி துதிக்கின்றேன் என்ற இந்த வார்த்தைகள். நறுமை சகோதரர்களே, சொர்க்கத்தில் ஒருவருக்கு சாட்டை அளவு இடம் கிடைப்பது இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு ஒரு பேரித்த மரமே கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு. எனவே இவ்வாறான சிறப்புகளை நாம் தவறவிட முடியுமா? நறுமை சகோதரர்களே, இதுவரை நாம் இதில் அலட்சியமாக இருந்திருந்தால் நமது எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்நாளில் இவ்வாறான நன்மையான விஷயங்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரித்த மரம் கிடைப்பது என்பது சொர்க்கத்தில் உங்களுடைய இடம் உறுதியாகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் அதிகம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று கூறுவோம். அன்புக்குரியவர்களே, சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கூறுவதுதான். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த சிறப்பான வார்த்தைகளை குறிப்பிட்டார்கள். எனவே நாம் அதிகம் கூற வேண்டிய ஒரு திக்ர் தான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய சிறு பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை 100 முறை கூறுவதுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை கூறுவதன் மூலம் உங்களுடைய சிறு பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுவான்.
அதே போன்ற நறுமை சகோதரர்களே, உங்களுக்காக மலக்குகள் பிரார்த்திக்க வேண்டுமா? வானவர்கள் துஆ செய்ய வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது உது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு சென்று ஃபர்தான தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதுதான். இவ்வாறு நீங்கள் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகளுடைய துஆ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு என்று உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக. எந்த பாவமும் செய்யாத மலக்குகளுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். என் அருமை சகோதரர்களே, எனவே மலக்குகளுடைய துஆவை நாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. அந்த சந்தர்ப்பங்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குகளுடைய துஆ உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? மறைவில் நீங்கள் உங்கள் சகோதர முஸ்லிமுக்காக துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள். நீங்கள் மறைவில் சகோதர முஸ்லிமுக்காக பிரார்த்திக்கின்ற போது அதற்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு அவர் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்வார். உங்களுக்கும் அதே போன்று கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருப்பார். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்மை சூழ நமது எத்தனை எத்தனை சகோதர முஸ்லிம்கள் நெருக்கடிகளுக்குள்ளாக இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள், கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், பல பிரச்சனைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல நெருக்கடிகளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் மறைவில் துஆ செய்வோம். அவ்வாறு துஆ செய்கின்ற போது நமது கஷ்டங்களும் நீங்கும், நமது நோய்களும் குணப்படுத்தப்படும், நமது நோய்களுக்கும் அல்லாஹ்விடம் நிவாரணம் கிடைக்கும், நமது நெருக்கடிகளும் நீங்கும். எனவே இது ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. உங்களுக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்பட வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது வுதுவை பரிபூர்ணமாக முழுமையாக செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறுவதுதான். இந்த மகத்தான வார்த்தைகளை நீங்கள் கூறிவிட்டால் உங்களுக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படும். நீங்கள் விரும்பிய வாயிலூடாக சுவர்க்கத்தில் நுழையலாம். அன்பிற்குரியவர்களே, சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? சுவர்க்கத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக வேண்டுமா? நீங்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதி வாருங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم என்று இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதினால் நீங்கள் சுவர்க்கம் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. மரணித்தால் சொர்க்கம் என்கின்ற அளவுக்கு சிறப்பை பெற்றுத் தருகின்ற ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவர்க்கம் உங்களுக்கு கடமையாக வேண்டுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இவ்வாறு கூறுங்கள், ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. அல்லாஹுவை நான் ரப்பாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை எனது மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது நபியாக பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறு சொல்லி அதிலே ஒருவர் செயல்படுகின்ற போது அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் என்று சொன்ன செய்தி அபூதாவுதிலே பதிவாகி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்க வேண்டுமா? உங்களுடைய பேருக்கு முன்னால் 100 நன்மைகள் எழுதப்பட வேண்டுமா? உங்களது 100 பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? ஓதியது முதல் உங்களுக்கு மாலை வரை ஷைத்தானிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா?
நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை நீங்கள் கொண்டு வந்தவராக வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு நாளைக்கு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவதுதான். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை கூறுகின்ற போது இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரே தடவையாக உங்களுக்கு கூறுவதற்கு சிரமமா? இதை நீங்கள் பிரித்து கூட கூறிக்கொள்ளலாம். இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். நாளை மறுமையுடைய பயங்கரமான நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நாளை மறுமையுடைய நெருக்கடிகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல என் அருமை சகோதரர்களே. அந்த நாளை மறுமையின் நெருக்கடிகள் நீங்கள் தப்ப வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த உலகிலே நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர முஸ்லிமுடைய நெருக்கடியை நீங்கள் நீக்கினால் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய அந்த நெருக்கடியை நீக்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு 1000 நன்மைகள் கிடைக்க வேண்டுமா? அல்லது உங்களது 1000 பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை கூறுவதுதான். சுப்ஹானல்லாஹ் என்று நீங்கள் 100 முறை கூறும் போது உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது உங்களது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து 4 பேரை விடுதலை செய்த நன்மை கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை 10 முறை சொல்வதுதான். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. 10 முறை நீங்கள் கூறும்போது உங்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்து விடுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து 4 பேரை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத்தை பேணித் தொழுது வருவதுதான். இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை வழங்குவான். ஃபஜ்ருக்கு முன்னர் 2 ரக்காத் சுன்னத், லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத், லுஹருக்கு பிறகு 2 ரக்காத், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத். இந்த 12 ரக்காத்துகளை நீங்கள் பேணி தொழுது வருவதன் மூலம் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கும். என் அருமையான சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, இவ்வாறான மகத்தான பாக்கியங்கள் நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக உபரியான தொழுகைகளை தொழுது வருவதுதான். நீங்கள் உபரியான தொழுகைகளை எந்தளவு அதிகப்படுத்துவீர்களோ அது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதரின் பேரில் ஸலவாத்து சொல்வதுதான். நீங்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதருடைய பேரில் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நீங்கள் ஓதும் போது அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு 10 முறை கிடைத்து விடுகிறது. அல்லாஹுடைய அருள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு செயல்தான் நபியின் பேரில் நாம் ஸலவாத்தை சொல்வது.
அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத் நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் இஹ்லாஸோடு உள தூய்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறுவதுதான். இது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய நன்மையின் தராசு கனத்தால் தாழ வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற திக்ரை கூறுவதுதான். இந்த திக்ர் இருக்கிறதே ரஹ்மானுக்கு மிக விருப்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாவுக்கு மிக எளிதானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில் நன்மையின் தராசை கனத்தால் தாழ்த்தக்கூடியது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற எத்தனை எத்தனை நற்செயல்கள் நாம் தவறவிட்டு இருப்போம். இதன் பிறகும் நாம் தவறவிடாமல் அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு நமக்கு ஆர்வப்படுத்தி சொன்ன நன்மையான காரியங்களில் நாம் விரைந்து செயல்படுவோம், விரைந்து செல்வோம். நாம் உயிரோடு இருக்கும் போதும் நாம் மரணித்த பிறகும் தொழுகையாளிகளின் பிரார்த்தனைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழ்ந்து மரணிப்பதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையாளியும் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று அத்தஹியாத்துடைய இருப்பிலே ஓதுவார்களே, அதை ஓதும் போது வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லா சாலிகான அடியார்களுக்கும் இது போய் சேர்ந்து விடுகிறது. எனவே தொழுகையாளிகளின் பிரார்த்தனைகள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? என் அருமை சகோதரர்களே, நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழ்ந்து மரணிப்பதுதான். அதன் மூலம் நமக்கு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். அதாவது நாம் மரணித்து விட்டாலும் தொழுகையாளிகளுடைய துஆக்கள் நமது கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.